சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். சிலிண்டர் பிரச்சனை எப்போது சரியாகும்? புதிய இணைப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா? பொதுமக்கள் மத்தியில் மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கே முழுமையாக நீங்கள் பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மெல்ல மெல்ல குறைந்து இயல்பு நிலை திரும்பி வருவதால் விரைவில் புதிய சிலிண்டர் இணைப்புகள் வழங்கும் பணி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அந்த வகையில் மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பான தொடர் மோதல்களால் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சாமானிய இந்தியா தற்போது அமெரிக்காவிலிருந்து எல்பிஜி மற்றும் எல்என்ஜியை வாங்க தொடங்கியுள்ளது. இருப்பினும் உள்நாட்டில் புதிய எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதற்கான தடை தொடர்ந்து அமலில் உள்ளது. பொதுமக்கள் எரிவாயு இணைப்பை பெற தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. ஆனால் அனைத்து நிறுவனங்களும் புதிய இணைப்புகளுக்கான முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் முதல் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் இணைப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்று நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதற்காக ஏற்கனவே இணைப்பு வைத்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே எரிவாயு விநியோகம் செய்யப்படுகிறது. இடை நிறுத்தப்பட்ட பழைய இணைப்புகள் மட்டுமே புதுப்பிக்கப்படுகின்றன. மேலும் இதற்காக போலி இணைப்புகளை தீக்குவதற்கான கேஒய்சி நடைமுறைகளை நிறைவு செய்யுமாறு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய புவிசார் அரசியல் சூழல் காரணமாக புதிய எல்பிஜி இணைப்புகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சேவை பாதிப்பை தவிர்க்க விநியோகஸ்தர்கள் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களுக்கு எரிவாயுவை திருப்பி கொடுப்பதற்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இதில் புதிய இணைப்புகள் மீதான இந்த தடையானது ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று அமைச்சகம் கூறியுள்ளது. நிலைமை சீரடைந்ததும் புதிய இணைப்புகள் மீண்டும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது எரிவாயு விநியோக நிலை சீராக உள்ளது. இருப்பினும் இந்த நிலையில் நீண்ட காலத்திற்கு நீடிக்குமா என்பதை முன்கூட்டியே கணிப்பது கடினம். மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழல் நிச்சயமற்றதாக இருப்பதால் எண்ணெய் நிறுவனங்களால் எத்தனை எல்பிஜி கப்பல்களை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும் என்பது குறித்து தெளிவாக கூற முடியாது என அரசு கூறியுள்ளது. பொதுமக்கள் புதிய இணைப்புகள் வழங்கப்படுவதற்காக காத்திருக்கின்றன. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனிமேல் இது போன்ற சூழலில் பல விநியோகஸ்தர்கள் 5 கிலோ மற்றும் 10 கிலோ எடை கொண்ட கம்போசிட் சிலிண்டர்களை வாங்குமாறு அவர்களுக்கு பரிந்துரைக்கின்றன. தற்போது முக்கிய நகரங்களில் 10 கிலோ எடையுள்ள FTL எல்பிஜி சிலிண்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றை எளிதாக முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ஆசியாவில் பதற்றம் ஏற்படுவதற்கு முன்பு இந்தியா தனது எல்பிஜி தேவையில் 60% வரை இறக்குமதி செய்து வந்தது. இதில் 90% எரிவாயு விநியோகம் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே வந்தது. இருப்பினும் இதற்காக நெருக்கடி காலங்களில் இறக்குமதி குறைந்ததால் இந்தியா உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்துள்ளது. ஆனாலும் புதிய இனிப்புகளுக்கான அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை. தற்போது இந்தியா தனது எல்பிஜி தேவையில் 67% அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இது நீண்ட கடல் பயணம் மூலம் வருவதாலும் மேற்கு ஆசியாவிலிருந்து பெறப்படுவதை விட அதிக விலை கொண்டதாகவும்
உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எரிவாயு சிலிண்டர் பொறுத்தவரை இந்த அனைத்து பிரச்சனை நீண்ட காலம் தொடர்ந்தால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பற்றி உங்கள் கருத்து பெட்டியில் பகிரவும். அதே சமயம் இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை இன்னும் வருகிற நாட்களில் அதிகரிக்குமா குறையுமா என்று காத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு கேஸ் சிலிண்டர்கள் நார்மலாக எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு. இப்போ புக் பண்ணிங்கன்னா நார்மலாக கொடுக்குற மாதிரி டெலிவரி பண்ணிடுறாங்க. ஆனால் இதே சமயம் இது இன்னும் நீடிக்குமா என்பது குறித்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பார்ப்போம். அதே சமயம் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சிலிண்டர் பொறுத்தவரை தமிழகத்தில் ஆண்டுக்கு 3 இலவச சமையல் எரிவாயு எல்பிஜி சிலிண்டர்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்தார். அந்த வகையில் இந்த திட்டத்தின் முக்கிய விவரங்கள் என்னென்ன என்பதை, இது யாருக்கெல்லாம் பொருந்தும் என்பதை இங்கே முழுமையாக பாருங்கள். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது யாரெல்லாம் பெறலாம் என்று இங்கே பார்ப்போம். ஆண்டு வருமானம் 2.50 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள குடும்பங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள். சரி, இது எப்போது முதல் கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். வரும் பொங்கல் 2027 முதல் 3 சிலிண்டர்களுக்கான தொகையை தமிழக அரசே வரவு வைக்கும். சரி, இதற்கு அறிவிப்பு பின்னணி என்ன என்பதை இங்கே பார்ப்போம். பெண்களின் சுமையை குறைக்க இந்த உதவியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் இந்த அறிவிப்பானது வெளியிட்டார். அதே சமயம் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் இதில் பயன்பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் இதில் ஆண்டு வருமானம் பொறுத்தவரை 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்கள், இதில் சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் 2027 ஆண்டு, அதாவது பொங்கல் பண்டிகை முதல் இந்த திட்டமானது அறிவிக்கப்படும், அதாவது தொடங்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த திட்டத்திற்காகவே ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் விஜய் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். ஆகையால் இந்த செய்தி பொதுமக்கள் அனைவருக்குமே மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் இந்த பொதுமக்கள் அனைவருமே பயன்பெறுவார்கள். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொடுக்கப்படக்கூடிய 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் பொதுமக்கள் அனைவருமே மிக சிறப்பாக பயன்படுவார்கள். அதே சமயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ரெண்டுமே பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.